ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து கோல்டோட ப்ரைஸ் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து க்ரூட் ஆயிலுக்கான ப்ரைஸ் வந்து அதிகமாக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எய்தர் வந்து நீங்கள் வந்து நியூஸில் பார்த்துருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் சார்ட்ஸ் வழியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு பேர் என்ன அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்மளும் இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் மார்னிங்கில் வந்து அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு நமக்கு ஒன்று செப்பரேட்டாகவே இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்மளால் வந்து இந்த கோல்டு, க்ரூட் ஆயில், சில்வர் இது எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஜின். என்னன்னா இந்த மார்ஜினை வச்சு தான் நம்ம எவ்வளோ கேபிட்டல் அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரேடும் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமானது என்னென்னா லாட் சைஸ். அது என்ன லாட் சைஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான் அந்த ரிஸ்க் வந்து நம்ம எடுக்க முடியுமா, அந்த ப்ராடக்ட் நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ண முடியும். இதுக்கடுத்து ஃபைனலானது என்ன அப்படின்னா நம்ம இந்த மார்ஜின், லாட் சைஸ் தெரிஞ்சாலுமே ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி ஒன்று என்ன தெரியணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது ஆவரேஜாக, அதே மாதிரி வந்து ஆவரேஜ்லேயுமே நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஆவரேஜ் வந்து அது எவ்வளோ நாள் இருக்கலாம், ஆனால் நம்ம எவ்வளோ கன்சிடர் பண்ணணும், எது வந்து நாமினலாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய டேட்டாஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கமாடிட்டி ட்ரேடிங் வந்து நம்ம எம்சிஎக்ஸில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இதில் எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணுவோமானா பண்ண மாட்டோம். அதாவது எப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லெவலில் நம்ம ஒரு 2லேருந்து 4 ஸ்கிரிப்ட்ஸ் தான் மேக்ஸிமமே நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இதுலேயுமே நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நான் கோல்டு எடுக்கிறேன். இப்போ ஒருத்தங்க வந்து கோல்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு பெடல், இதுக்கான மார்ஜின் வந்து ₹2093. இதுக்கு அடுத்து வந்து கோல்டு குனியா, இது வந்து ₹16,400 மார்ஜின். இது எல்லாமே உங்களுக்கு மார்ஜின். இப்போ இதுக்கு அடுத்து கோல்டு 10 கிராம்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த 10 இது வந்து 20,000 சம்திங் வந்து இதுக்கான மார்ஜின். இதுக்கு அடுத்து கோல்டு மினி கான்ட்ராக்ட், இது வந்து ₹2,14,000. இதுக்கு அடுத்து கோல்டுக்கான கான்ட்ராக்ட், இது வந்து ₹21,00,000 மார்ஜின். இப்போ இதுக்கு அடுத்து என்ன சில்வர். இப்போ ஒருத்தங்க வந்து சில்வர் நான் ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு நினச்சா அதுக்கு வந்து நமக்கு 3 கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. சில்வர் மைக்ரோ இருக்குல்லையே, லோவஸ்ட்டு சில்வரில் ₹73,000. இப்போ சில்வர் மினி எடுத்தோம்னா ₹3,65,000 வருது. இப்போ சில்வருக்கான கான்ட்ராக்ட் எடுத்தோம் அப்படின்னோம்னா ₹27,00,000 வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இதுக்கான மார்ஜின் வருது. இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து க்ரூட் ஆயில் மினி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹31,000 அப்படிங்கிறது மார்ஜினாக இருக்குது. இப்போது க்ரூட் ஆயிலே ட்ரேட் பண்ண நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ₹3,00,000 அப்படிங்கிறது மார்ஜினாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு 2 அவைலபிளாக இருக்குது. ஒன்று நேச்சுரல் கேஸ் மினி, இன்னொன்று வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ மினி வந்து எடுத்தோம்னா 30,000 சம்திங் வந்து மார்ஜின். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்தோம்னா ₹1,50,000 அப்படிங்கிறது மார்ஜின். இப்போ லெட். ஸோ லெட் எடுத்தோம்னா அதுலேயுமே மினி அண்ட் லெட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ லெட் மினி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 13,000 சம்திங் மார்ஜின். இப்போ லெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹66,000 அப்படிங்கிறது மார்ஜினாக இருக்குது. இப்போ சிங்க் எடுத்திங்கன்னா சிங்க் அண்ட் சிங்க் மினி இருக்குது. இப்போ மினி கான்ட்ராக்ட் வந்து 35,000 தான். ஆனால் ஜிங்க் வந்து எடுத்தோம்னா ₹1,74,000 அப்படிங்கிறது வந்து வருது. இதுக்கு அடுத்து வந்து அலுமினியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினி கான்ட்ராக்ட் வந்து ₹32,000 வருது. இதே அலுமினியம் எடுத்தோம் அப்படின்னா ₹1,65,000 வருது. இதுக்கு அடுத்து காப்பர் அண்ட் நிக்கல். இப்போ நிக்கல் எடுத்தோம்னா 44,000 வருது. இதே இந்த காப்பர் எடுத்தோம் அப்படின்னா 3 லேக் சம்திங் வந்து நமக்கு வருது. இப்போ இது ஆல்ரெடி நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பட் இது வந்து நீங்கள் தன் வெப்லேயுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் நேச்சுரல் கேஸ் வச்சுருக்கேன் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எம்செக்ஸில். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கேயுமே மார்ஜின் செக் பண்ணலாம். இப்போ மார்ஜின் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ₹1,50,000 காட்டும். இப்போ இதே இது வந்து பாருங்கள், நேச்சுரல் கேஸ் மினி கொடுக்குறேன், இதுக்கான மார்ஜின் கொடுக்குறேன், இப்போ 30,000 தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் தான் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன, இதுக்கு வந்து எக்ஸ்பைரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்பைரி வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக செக் பண்ணிடுங்க எப்பவுமே. இப்போ நான் நேச்சுரல் கேஸ் தான் பண்ண போகிறேன் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு நேச்சுரல் கேஸில் கீழே பார்த்தோன்னே எனக்கு எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படிங்கிறது இருக்கும், எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ சில்வர் கொடுக்குறேன், சில்வருக்கான எக்ஸ்பைரி டேட்ஸ்
இப்போ கோல்டு கொடுக்குறேன். ஸோ கோல்டுக்கான எக்ஸ்பைரி டேட் இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா மார்ஜின் இவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2100 இருந்து 27 லட்சம் 28 லட்சம் வரைக்கும் மார்ஜின் கட்டி இதில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இதில் எந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் லாட் பேஸ் பண்ணி. ஸோ அது என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து லாட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு 10 வந்து நமக்கு மார்ஜின் வந்து 20,000 சம்திங் தான் வருது. லாட் சைஸ் வந்து 1 அப்படின்னா என்னென்னா இப்போ லெட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் கோல்டு பை பண்ணிட்டீங்க இந்த கோல்டு 10 அப்படிங்கிறத. அப்போது இதுக்கு வந்து 20,000 சம்திங் மார்ஜின் எடுத்துருவாங்க. இப்போ அது ரூ. 1 மேலே போச்சுன்னா உங்களுக்கு ரூ. 1 ப்ராஃபிட், இல்லை ரூ. 1 கீழே வந்துச்சுன்னா ரூ. 1 லாஸ். ஸோ இதுதான் இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து இப்போ ஒரு பர்டிகுலர் லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சுன்னா நம்ம பை பண்ணி செல் பண்ணலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் லெவல்லேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு தெரிஞ்சுன்னா அங்கே செல் பண்ணி இங்கே கீழே வந்தால் நம்ம பை பண்ணி க்ளோஸும் பண்ணலாம். ஓகே, செல் டு பையும் பண்ணலாம், பை டு செல்லும் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி இப்போ சில்வர் எடுத்தோம் அப்படின்னோம்னா இருக்கிற லோவஸ்ட் வந்து 73,000 தான். அதுக்கான லாட் சைஸுமே ஒன்று தான், சேம் கான்செப்ட். இப்போ க்ரூட் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மினி 31,000 சம்திங் வந்து மார்ஜின் வருது. இதுக்கான லாட் சைஸ் வந்து 10. அப்படின்னு என்னன்னா ரூ. 1 ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ரூ. 10 ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து வரும். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்திருக்கு வந்து நேச்சுரல் கேஸ் மினி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 30,000 சம்திங் வந்து மார்ஜின் வருது. இதுக்கான லாட் சைஸ் வந்து 250. அப்படின்னு என்னன்னா ரூ. 1 சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரூ. 250 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து லாட் சைஸ். இப்போ வந்து நான் பிகினிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒரு 4 ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து கம்மி. ஸோ மார்ஜினுமே வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த சில்வர் மைக்ரோ மட்டும்தான் உங்களுக்கு 73,000 கேட்குறாங்க. பட் பேலன்ஸ் எல்லாமே 30,000 இல்லைனா 20,000 அப்படி தான் கேட்குறாங்க. இதுக்கான லாட் சைஸ் பார்த்துட்டோம். இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 4மே எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆவரேஜாக மூவ் ஆகுது, அதில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கோல்டு 10 வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து எம்செக்ஸ்லேருந்து நான் டவுன்லோட் பண்ண டேட்டா. இதை நீங்களுமே வந்து பவு காப்பின்னு சொல்லுவாங்க, நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஹை மைனஸ் லோ பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இப்போது இதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓவராலாக ஆவரேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 3462 அப்படிங்கிறது இதோட ஆவரேஜ். இதை வந்து நான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், அதாவது வகுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் மூமெண்ட்டுமே வந்து ஆவரேஜுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமானா பண்ண மாட்டோம், அப்படி நடக்குமானா நடக்காது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு பங்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து 865ங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து சில்வர் மைக்ரோ, இந்த சேம் கான்செப்ட். இப்போ சில்வர் மைக்ரோ எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 12,200 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகுது. இதுலேயுமே வந்து நம்ம 4ஆல் வகுத்தோம் அப்படின்னோம்னா 3000 சம்திங் தான் அதோட பாயிண்ட்ஸே வருது. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில் மினி. அதே பவு காப்பி ஐ மைனஸ் லோ பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜ் வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வகுத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் விச் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். 83 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஆல்சோ த சேம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஓவரால் ஆவரேஜ் எடுக்கும்போது 13 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து 4ஆல் வகுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு 3 பாயிண்ட் 3.3 அந்த மாதிரி வருது. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மார்ஜின் நம்ம கிட்ட இருக்கும், அதே மாதிரி வந்து லாட் சைஸ் தெரியும். ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு நாளைக்கு எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ அதில் பிடிக்க முடியுங்கிறதே நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அதுலேயுமே வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது அதிகமான பாயிண்ட்ஸ் காட்டிடும். அதையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து லாட்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து வரலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேம் கான்செப்ட் தான். லோவஸ்ட்டு நம்ம வந்து ஆவரேஜ் எடுத்ததையுமே இன்னுமே கட் பண்ண ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து 800. அப்போது 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா மினிமம் நம்ம இதில் வந்து ஒரு 800 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் மட்டும் உங்களுக்கு 3000 பாயிண்ட்ஸ் ஆவரேஜுக்கும் அடுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணதுக்கு அடுத்து நமக்கு 3000 பாயிண்ட் கிடச்சதுனால இங்கே 3000ங்கிறது இருக்குது. இப்போ இது வந்து க்ரூட் ஆயில் எடுத்திங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் தான் வருது. அப்போ இதுவுமே ஒரு 800 ரூபா. இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்தோம்னா 3 பாயிண்ட்டு, ஸோ 750 ரூபா. இப்போது இந்த 3 ஸ்கிரிப்ட் எடுத்துக்கோங்களேன். கோல்டு 10, அதே மாதிரி வந்து க்ரூட் ஆயில் மினி, நேச்சுரல் கேஸ் மினி. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். 800லேருந்து 750 ரூபா அப்படிங்கிறது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த சில்வர் மைக்ரோ மட்டும் ஏன் 3000 வருதுன்னா இதுக்கு நம்ம கொடுக்குற மார்ஜின் வந்து ரொம்பவுமே அதிகம். இப்போ இங்கே 20,000 கொடுக்குறோம், ஆனால் இங்கே 73,000 ரூபா கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேட் வருது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா என்னோடய கேபிட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிவிட்டு
ஒரு லாட்டுக்கு இருக்கிறதுலே லோவஸ்ட்டு நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இந்த 4 ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 ஸ்கிரிப்டுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுமே எந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து இப்போ நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதில் நம்ம என்ன முக்கியமாக 4 ஸ்கிரிப்ட் பார்க்குறோம், அதுக்கான மார்ஜின் என்ன, அதுக்கான லாட் சைஸ் என்ன, அந்த ஸ்கிரிப்ட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது, அதில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஸோ அதுக்கான மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இதில் உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுமாதிரி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தன் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கோல்டு 10, சில்வர் மைக்ரோ, க்ரூட் ஆயில் மினி அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி, ஈவன் நீங்கள் இதை வந்து மெகா ஸ்கிரிப்ட்ஸ்லேயும் வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டுடே கைஸ். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.